புகழ்பெற்ற தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் என்னும் பரமபத வாசல் திறப்பு. சொர்க்கவாசல் வழியே வெளியே வந்த ஆதிகேசவ பெருமாளை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் எனும் பரமபத வாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியானது அதிகாலை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆறு, பவானி ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் புகழ்பெற்ற தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு எனும் பரமபத வாசல் திறப்பு அதிகாலை 5 மணிக்கு நடைபெற்றது. 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பரமபத வாசல் வெளியே கருட வாகனத்தில் எழுந்தருளி முத்தங்கி அலங்காரத்தில் வெளியே வந்து கோவில் பிரகாரத்தில் வலம் வந்து பின்னர் ஆதிகேசவ பெருமாள் உற்சவர் ஆதிகேசவ பெருமாள் சன்னதி முன்பாக வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் அருள் பாலித்தார். இதில் பவானி சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள், பழனிமலை பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள், சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் உட்பட 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை கோவிலில் குவிந்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ஆதிகேசவ பெருமாளை தரிசித்து வருகின்றனர். Halo.